பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். நாராயண 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 நாராயண. வரவேண்டும் முனிவரே, வரவேண்டும். வாருங்கள், ஆசனத்தை அலங்கரியுங்கள். நாராயண நாராயண. என் இறைவா, உங்கள் பக்தன் நான். என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது, அது பற்றி கேட்க வந்தேன். நாம் பக்தர்களுக்கெல்லாம் பக்தன் அல்லவா? அவர்களுக்கு நான் அடிமை அல்லவா? கேளுங்கள் சந்தேகங்களை. கேட்கிறது இருக்கட்டும் பிரபு. ஒரு பிரார்த்தனை எனக்கு. பிரார்த்தனையா? ஆம் பிரபு. கேளுங்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு? பிரபு, எனக்கொன்றும் கேட்கவில்லை. பிரபு இடத்தில் மாதா லக்ஷ்மிக்காக நான் ஒன்று கேட்க வேண்டும். லக்ஷ்மிக்காகவா? அவளுக்காக என்ன கேட்க இருக்கிறீர்கள்? பிரபு, இப்படி கேட்கிறீர்களே. என் மாதா லக்ஷ்மி தம்முடைய சேவைக்காக இந்த பூமியில் ருக்மணியாக அவதரித்திருக்கிறார்களே. அது பற்றி அறிவோம். அதை நன்றாக அறிவோம் நாரதரே. அறிவோம் என்றால் இதுவும் தெரிந்திருக்கும். ருக்மணியின் மனது மிக்க சஞ்சலத்தில். சஞ்சலத்திலா? எதற்கு? எது பற்றி? எல்லாம் அறிந்த பிரபுவுக்கு நான் தானா சொல்ல வேண்டும்? கேளுங்கள். அவர்கள் இங்கே அவதாரம் எடுத்து எத்தனை வருடங்கள் ஆயிற்று. பாவம் ருக்மணியை தாம் சந்திக்கவே இல்லை. தங்கள் கவனத்துக்குரிய செய்தி, ருக்மணியின் தந்தை அவளுக்கு திருமணம் செய்ய நினைக்கிறார். பாவம் ருக்மணியின் நிலை என்ன? இருவரும் சந்திக்கும் நேரம் இது. ஆனால் தாமே சுயம்பரத்துக்கு வந்து அந்த மாபெரும் சபையில் ருக்மணியின் கரம் பிடிக்க முடியாதே. முடியாதா? முனிவரே, ஏன்? பிரபு, இதை ருக்மணியின் தந்தை விதர்ப நாட்டின் மன்னர் பீஷ்மகர் நிச்சயித்திருக்கிறார். ஆனால் இந்த சுயம்பரம் நடக்காது. அப்படியொரு தீர்மானத்தில் அவருடைய மூத்த மைந்தனான ராஜகுமாரன் ருக்மி இருக்கிறான். முனிவரே, ராஜகுமாரன் ருக்மி அன்பு சகோதரியின் சுயம்வரத்துக்கு ஏன் குறுக்கே நிற்கிறான்? ருக்மி ருக்மணியை அவனது நண்பன் சிசுபாலனுக்கு தர இருக்கிறான். அவன் அறிவான், இந்த சுயம்வரம் நடந்தால் ருக்மணியின் மாலையை தாமே அடைவீர் என்று. ருக்மணியின் விருப்பத்தை எவ்வாறு அறிந்தான்? பிரபு, அது அனைவரும் அறிந்தது. ருக்மணியின் மனது ஸ்ரீகிருஷ்ணனின் பிரேமையில் மூழ்கியதென்று. மற்ற தம்பிகள், பெற்ற தாய் தந்தை, தங்கள் கட்சி யாரை ருக்மணி விரும்புகிறாளோ அவருக்கே மணமுடிக்க விரும்புகிறார்கள். பிரபு, அந்த ராஜகுமாரன் ருக்மியின் எதிரில் யாரும் பேசுவதில்லை. அப்படியொரு அச்சம் பிரபு. பரசுராமனின் அருளால் ருக்மி பிரம்மாஸ்திரம் பெற்றிருக்கிறான் அல்லவா? அதனால் எல்லோருமே அஞ்சுகிறார்கள். அதனால் தேவி ருக்மணியின் மனதில் 1000 குழப்பங்கள் ஏற்படுகின்றன. தேவியின் துயரங்கள் அதிகமாகின்றன. தாங்களும் உறுதுணையாக இல்லை என்றால் பாவம் ருக்மணி மரணத்தை தேடி போவாள். இதற்கு அவசியமே ஏற்படாது. நேரம் பார்த்து நான் செல்வேன் நாரதரே. அதை குறித்து கவலைப்படாதீர்கள். பிரபுவே, பக்தர்களின் பக்தர் அல்லவா தாங்கள்? அதனால் பரிவு காட்டுகிறீர். அதனால் பக்தர்கள் தங்களை நம்பிக்கையோடு நினைக்கிறார்கள். பிரபுவே, என் மனதில் நடந்து முடிந்த நிகழ்ச்சிகள். தாம் எடுத்த ராமாவதார சமயத்தில் என் மாதா லக்ஷ்மி சீதா ரூபத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த பிறவியில் முழு வாழ்க்கையும் மாதாவுக்கு துன்பமும் துயரமும் தான். அதனால் பிரார்த்திக்கிறேன் உங்களை, இந்த பிறவியில் அவர்களை துயரப்பட விடாதீர்கள் பிரபுவே. துயரப்பட விடாதீர்கள், துயரப்பட விடாதீர்கள். நாரதரே, தம் நினைவில் சீதாப்பட்ட துயரம் மட்டும் பதிந்து விட்டது. மற்றவை மறந்து விட்டது. ராமனாக வந்த நானுமே ஒரு சுகமும் பெறவில்லை. ராமன் சீதை பட்டதிலும் அதிகம் பட்டேன்.
பதவி இழந்து அயோத்தி விட்டு சென்றேன். எப்படி நாளை விடிந்தால் பட்டாபிஷேகம். ஒரு தாயின் அன்பினால் நான் அந்த ராமனாய் வனத்திலே வாழ்ந்தேன். அந்த மாளிகை சுகங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தேன். இதெல்லாம் உலகத்துக்கு நினைவிருக்காது. முனிவருக்கு யாவும் புரிந்திருக்க வேண்டுமே. புரிந்தும் ஏன் இப்படி சொன்னீர்கள்? என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். இறைவா, என்னை மன்னியுங்கள், மன்னியுங்கள். நான் குறை சொல்லவில்லை, நினைவுபடுத்தினேன். தங்கள் மீது, என் மாதா லக்ஷ்மியின் மீது பக்தி கொண்ட என் மனம் அப்படி பேசியது. தேவி ருக்மணியின் நிலை பார்க்க சகிக்கவில்லை. இதை பிரபு சரி செய்யத்தான் வேண்டும். நேரம் கடத்தாமல் இதை கவனியுங்கள். பிரபுவுக்கு தெரியாதா? நாரதனின் பிரார்த்தனை இது, நாராயணனின் சந்நிதியில். நாராயணனுக்கும் புரிகிறது. எதுவும் நன்மைக்குத்தான், எல்லாம் நன்மைக்குத்தான். மீண்டும் உங்களை யாசிக்கிறேன், காலம் கடத்தாதீர்கள். கடத்தினால் தவறான விளைவுகள். இந்த நிலையில் என் மாதா ருக்மணியின் மனது மிகவும் சோர்ந்து விட்டது. அவர்கள் துர்காதேவியின் ஆலயம் சென்று பூஜை செய்கிறார்கள். தர்மஸ்வரூபிணி அம்மையே, தேவி உந்தன் பார்வையால் அகிலம் ஆளும் துர்கை அம்மா, சரணம் உன் இரு பாதமே. உலகத்தை காக்கும் அம்மா உன் பாதம் சரணம் அம்மா. உலகத்தை காக்கும் அம்மா உன் பாதம் சரணம் அம்மா. கேட்டதை தருவாயங்கள் அன்னையே ஜெகதம்பா, கேட்டதை தருவாயங்கள் அன்னையே. கன்னியர்கள் உன் பேர் சொன்னால் கல்யாணம் ஆகும் அம்மா. கன்னியர்கள் உன் பேர் சொன்னால் கல்யாணம் ஆகும் அம்மா. உன் கருணை வேண்டும் கௌரி அன்னையே. உலகத்தை காக்கும் அம்மா உன் பாதம் சரணம் அம்மா. கேட்டதை தருவாயங்கள் அன்னையே ஜெகதம்பா, கேட்டதை தருவாயங்கள் அன்னையே. அபயம் கேட்டேன் அம்மா அம்மா, மௌனம் என்ன தேவியே. மகாமாயே மகாசக்தி, மகாபயங்கரி சங்கரி. ஜெய மாதா ஜெகன்மாதா. சூலம் ஏந்தும் கையால் ஆளுகிறாய், காலம் அறிந்து யாவையும் நடத்துகிறாய். அம்மா எங்கும் உன் மாயம், அம்மா எதிலும் உன் மர்மம். அம்மா எங்கும் உன் மாயம், அம்மா எதிலும் உன் மர்மம். இந்த பூவனங்கள் யாவும் உன்னை வணங்கும். கை தொழுதால் தருவாய் நீயே, கண் துடைக்க வருவாய் நீயே. கை தொழுதால் தருவாய் நீயே, கண் துடைக்க வருவாய் நீயே. சுபமங்கள யோகம் தரும் அன்னையே. உலகத்தை காக்கும் அம்மா உன் பாதம் சரணம் அம்மா. கேட்டதை தருவாயங்கள் அன்னையே ஜெகதம்பா, கேட்டதை தருவாயங்கள் அன்னையே. யாவும் நீ அனைத்து உயிரும் நீ, பாசம் அன்பில் இருக்கின்றாய். அம்மா எங்கள்
போதும் சோதனை அம்மா, பட முடியாது இனி துயரம். உன்னை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை அம்மா. வழி தெரியவில்லை. புண்படும் நேரத்தில் உன் கண் படும், அது அமைதி தரும். அதற்காக இங்கு வந்தேன் அம்மா. முரட்டு அண்ணனின் பேச்சை கேட்டு மாற்றான் ஒருவனுக்கு என்னை தரப்போகிறார்கள். என்ன செய்வது? ஒரு பெண்ணின் கதை இதுதானே. எங்கு செல்வது? குலமரியாதை கெடக்கூடாது என்னால். மனம் இறங்கம்மா, ஆதரவு காட்டு. ஒவ்வொரு பிறவியிலும் என் கணவர், அவரையே நான் அடையும்படி வழிகாட்டு. கிருஷ்ணன் இல்லாமல் ருக்மணி இல்லை அம்மா. பாதை தெரியாமல் தவிக்கிறேன் அம்மா. நல்ல எண்ணங்களை எனக்கு கொடு, நல்ல வாழ்வை எனக்கு கொடு. மரணம் ஒன்றை தவிர வழி இல்லை. நான் மரணம் அடையும் போது கூட கிருஷ்ணனின் நினைவிலேயே தான் மடிவேன். விருப்பங்களை நிறைவேற்றுவது உன் கையில் இருக்கிறது அம்மா, உன் கையில் அம்மா. சரணம் அம்மா, சரணம். பிச்சை கேட்கிறேன் அம்மா, பரிவு காட்டு எனக்கு. பரிவு காட்டம்மா, பரிவு காட்டம்மா, பரிவு காட்டு. பரிவு காட்டம்மா. கருணை கிடைத்ததம்மா, கருணை கிடைத்தது. கருணைக்கு பலன் கிடைத்ததம்மா. அம்மா, அம்மா, உன் அருள் கிடைத்தது. அம்மா, மைனாவதி, மைனாவதி, அன்னை என் பிரார்த்தனைக்கு அருள் புரிந்து விட்டாள். அடையாளமாக இந்த மலர் கிடைத்தது. கிடைத்ததா? போவோம். போகலாம். இங்கே ருக்மணி மாதா பவானியிடம் மனம் போல் மாங்கல்யம் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அதே சமயம் மன்னன் மாளிகையில் அவள் திருமணத்தை பற்றி சூடான விவாதங்கள் நடக்கப் போகின்றன. மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ருக்மணியின் திருமணத்தை பற்றியது. நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. அவள் ஜாதகம் சொல்கிறது ருக்மணியை யார் மணக்கப் போகிறார் என்று. அவளுடைய திருமணம் பிரம்மதேவனே நிச்சயித்து சொல்லியிருக்கிறார், ஸ்ரீ கிருஷ்ணனுடன் என்று. ஆஹா ஆஹா,
எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நம் சகோதரி! அவள் மணமாலையை கிருஷ்ணனுக்கு சூட்டப் போகிறாள். அவரை அவதார புருஷன் என்கிறார்கள். ஆம், இந்த தர்ம பூமியில் ஸ்ரீகிருஷ்ணனை விட உயர்ந்தவர் வேறு யார் இருக்கிறார்கள்? உண்மைதான். நம் ருக்மணிக்கு கிருஷ்ணனை விட தகுந்தவரன் வேறு யார்? அவளை மகளாக பெற்றது என் அதிர்ஷ்டம். அவள் கிருஷ்ணனை அடையப் போவது அதைவிட அதிர்ஷ்டம். எந்த பெண்ணும் என் மகள் ருக்மணியைப் போல இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் தினமும் பூஜை செய்கிறாள். அந்த உறுதிதான் அவளுக்கு தக்க வரனை தேடிக் கொடுத்திருக்கிறது. அவள் என்னிடம் சொல்ல கூச்சப்படுகின்றாள். பெருமைப்படுகிறேன் நான். மகளின் ஆசையை அறிவேன். அவள் உண்மையில் கிருஷ்ணனை உயிராய் நேசிக்கிறாள். அதனால்தான் மன்னவா, தாங்கள் அவளுக்கு சுயம்பரம் என்று முடிவெடுத்தவுடன் தன் எதிர்ப்பை தெரிவிக்க காலத்துக்காக காத்திருக்கிறாள். உறுதியாக இருக்கிறாள். அவள் விரும்புவது அலங்கார அரசகுமாரர்களை அல்ல, பிரபு கிருஷ்ணனை தான். அதிலிருந்து அவளை மாற்றுவது நடக்காது. அதற்கு தேவையில்லை. நல்ல மணவாளனைத்தான் அவள் விரும்புகிறாள். ஊரையாளும் பெரிய அரசர்களால் அவளுக்கு பெருமை இல்லை. நல்ல இடத்து சம்பந்தம். இது பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல, பெருமைக்குரிய சம்பந்தம். நம் தரப்பில் காலம் தாழ்த்தக்கூடாது. இன்று நாளை என்று தள்ளி போடாதீர்கள். ஸ்ரீகிருஷ்ணனுக்கு உடனே இது பற்றி அனுப்புங்கள் செய்தி. பொறுப்பறிந்து சொன்ன மொழிகள். இருந்தும் என்ன மன்னவா? இது திருமண பிரச்சனை. அனைவருடைய கருத்தும் தேவை. பொதுவாக நமக்கு ஸ்ரீ கிருஷ்ணனுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வதில் ஒப்புதல் இருக்கிறது. என் மூத்த மைந்தன் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவன். இளவரசன் ருக்மி இந்த சம்பந்தம் பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. மைந்தா, உன் கருத்து என்னவோ? நீ மட்டும் மௌனமாக இருந்தால் சரியல்ல. இன்றே ஒரு புரோகிதரை அனுப்ப வேண்டும். மன்னவா, முறையாக நீங்கள் செயல்படுவதில் எனக்கும் சம்மதம். இன்றே ஒரு புரோகிதரின் கையில் ருக்மணியின் திருமண செய்தியை அவசியம் அனுப்ப வேண்டும். மன ஓலை கிருஷ்ணனுக்கு அல்ல. வேறு யாருக்கு? சிசுபாலனுக்கு. சிசுபாலனுக்கா? 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 ஆம், சிசுபாலனுக்கு. தமகோஷன் மைந்தன் சிசுபாலனைத்தானே நீ சொல்வது? ஆமாம் தந்தையே, அந்த மாவீரனைத்தான். இப்போது சிசுபாலன் தமகோஷனின் மைந்தன் அல்ல, மகாரதன் சாம்ராட் ஜராசந்தன் அவனுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் மகத சாம்ராட்டின் மைந்தன். ஆற்றல் மிக்கவன், அறிவு மிக்கவன், அனைத்தும் உள்ள ஒரு அரசனின் அரவணைப்பில் இருப்பவன். எதிர்ப்பவன் அவனை கண்டு அஞ்சி ஓடி விடுவான். யாரும் அவனுக்கு முன்னால் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனுக்குத்தான் என் அன்பு தங்கை ருக்மணியை மணமுடித்துக் கொடுப்பேன். வேறு யாருக்கும் அவளை தர நினைத்தால் அது நடக்கும். உன் கருத்தை எங்கள் மீது திணிக்க வேண்டாம். உயர்வாக நீ சொல்லும் சாம்ராட் ஜராசந்தன், அவனோடு கைகோர்த்துக் கொண்ட சிசுபாலனும் கூட யுத்த பூமியில் அடிபட்டு அவமானத்தால் தலைகுனிந்து வந்தது தெரியாதா? அதை மறந்து பேசுவதா? போர் முறைகளை மறந்து பொறுப்பின்றி பேசுவதோ எதிர்கால விளைவுகள் எப்படி எல்லாம் இருக்குமோ? ஆண்டவன் என்று நீங்கள் சொல்லும் கிருஷ்ணன் ஜராசந்தனின் மோதலுக்கு பயந்து கடலுக்கு மத்தியிலே ஒரு கையளவு நகரம் அமைத்து அங்கே சுண்டலியை போல் பதுங்கி வாழ்கிறான். இதை நீ மறக்க வேண்டாம். கிருஷ்ணன் யாதவ குலத்தவன். ஒரு யாதவன் நம் சூரிய வம்சத்தாருடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டது கிடையாது. போதும், சிசுபாலனும் கூட கிருஷ்ணனின் அத்தை பெற்ற மைந்தன் தானே. பிறகு குலம் என்று சொல்ல என்ன உரிமை இருக்கிறது? உரிமை என்று சொல்லி நீ அந்த சிசுபாலனை சிறுமைப்படுத்த வேண்டாம். எந்த முறையிலும் அவன் கிருஷ்ணனை விட தாழ்ந்தவன் அல்ல. நாம் கிருஷ்ணனுக்கு சொந்த பந்தம் இல்லை, உறவு முறை இல்லை, பகைவன் என்கிறான். ஜராசந்தனும் சிசுபாலனும் நமக்கு நண்பர்கள். அதனால் நண்பனின் எதிரி நமக்கும் எதிரி. நட்பு என்றால் நண்பனை காக்க. ஆகையால் கிருஷ்ணன் நமக்கும் பகைவன். பகைவனுக்கு என் தங்கையை கொடுக்க விடமாட்டேன்.
மேலும் மகரிஷி துர்வாசரின் மாணவன் நான். அந்த மகரிஷியின் அருளால் நான் பிரம்மாஸ்திரம் கிடைக்கப் பெற்றேன். அது அனைத்தையும் அழிக்கும் வலிமையுள்ளது. அதன் ஒரு பானம் யாரையும் அழித்துவிடும். நீ சொல்லும் அந்த கிருஷ்ணனிடம் ஒரு சக்கரம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த சக்கரம் ஏந்துபவன் வக்கர புத்தி உள்ளவன், வளைந்து கொடுத்து வாழ்பவன். அவனை பற்றி நீ என்னிடம் அளவுக்கு மீறி பேசுகிறாய். அதனால் புரோகிதர் திருமண செய்தியுடன் போக வேண்டிய மாளிகை சிசுபாலன் மாளிகை. இது ருக்மியின் ஆணை. யாராவது இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முயன்றால் நான் பேச மாட்டேன், என் பானம் பேசும். நில்! திருமண பேச்சை தொடரப் போகிறீர்களா, இல்லை போராடப் போகிறீர்களா? மூத்த மைந்தன் அச்சுறுத்தி பார்க்கிறான். மன்னவர் எந்த முடிவும் எடுக்காமல் மகளின் மனதை புரிந்து கொள்ளாமல் மௌனமாயிருக்கிறார். உடன் பிறந்தவர்களுக்கு கடமை இல்லையா அன்பு தங்கையை ஒரு சொல் கேட்பது? ருக்மணியின் திருமணத்தில் ருக்மணிக்குத்தான் உரிமை இருக்கிறது. உரியவனை மாலையிடப் போகும் அவளை தடுக்கின்ற அதிகாரத்தை யார் கொடுத்தது? யார் எனக்கு கொடுக்க வேண்டும்? அவளுக்கு நான் எதிரி அல்ல, உடன் பிறந்தவன் அம்மா. அன்பு தங்கையின் வாழ்க்கைக்கு நான் தான் அரணாயிருப்பேன். பாவம், அவள் விருப்பத்தையும் நீ கேட்டு தெரிந்து கொள். கேட்க போனால் பிடிவாதம் பிடிப்பாள் அம்மா, மாற மாட்டாள். பிரேமை என்று சொல்லி அழத் தொடங்கி விடுவாள். அழுவாளே தவிர அண்ணன் அன்பு புரியாது. கல்யாணம் என்று கௌரவ பிரச்சனை, ருக்மி இதற்கு விட்டுக் கொடுக்க மாட்டான். தாயின் பாசம் ருக்மணியை கெடுக்கிறது. ஊர் சொல்லும் கதைகளை எல்லாம் அப்படியே உண்மை என்று நம்பி ருக்மணி ஏமாறுகிறாள். அப்படி ஒரு மூட பெண்ணை அவள் போகும் போக்கில் விட்டீர்களானால் அதற்காக அழப்போவது அம்மா நீங்கள் தான். அப்படி ஒரு துயரம் தேவையா உங்களுக்கு? என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்போது செய்வது உங்கள் நலனுக்காக. மானம் மரியாதை உள்ளவன் நான். ஒன்று சொன்னால் அது மாறாது. குலத்தின் மரியாதையை கெடுப்பது நான் இருக்கும் வரை நடக்காது. ஏன் ஏதேதோ சொல்கிறாய்? இப்படி ஒரு பெண்ணை அழ வைக்கலாமா? இன்று அவள் ஆசைக்கு மாறாக இன்னொருவனோடு அவள் வாழ்வாளா? இது எந்த குலத்தின் நீதி? இது குலத்தின் நீதி இல்லை அம்மா, ராஜநீதி. இது ராஜநீதி. ராஜநீதியின் கருத்து என்ன? ராஜகுமாரன் ராஜகுமாரியின் திருமணங்கள் வெறும் உணர்ச்சியின் அடிப்படையில் நடத்தப்படக்கூடாது. மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே தான் நடத்துகிறது நல்லது. ஒரு சிறந்த அரசன் இன்னொரு சிறந்த அரசனுடன் நட்பு வைத்து தன் திறமையை வளர்த்துக் கொள்வான். ஆடு மாடு மேய்ப்பவனோடு நட்பு வைத்துக் கொள்ள மாட்டான். இதை அவளுக்கு புரிய வையுங்கள், நன்றாக புரிய வையுங்கள். இப்போது நானே புரோகிதரை அனுப்பி சிசுபாலனை என் கருத்துக்கு ஒப்புதல் கேட்டு வாங்கி வரும்படி செய்கிறேன். இது நடக்கும். பெற்றோரை மதிக்கவில்லை, ஆத்திரத்தில் செல்கிறான். அடங்காத பிள்ளையை பெற்றுவிட்டேன். காலம் அவன் கண்களை திறக்கட்டும். திருமண பிரச்சனை கலகத்தில் முடிந்தது. யாரை நோவது? ராஜகுமாரி இருக்கிறாளா? அவளிடம் சொல்லுங்கள் அம்மா வந்திருக்கிறேன் என்று. ராஜகுமாரி இன்று
பவானி கோயிலுக்கு பூஜைக்கு சென்றிருக்கிறார்கள். பூஜைக்கா? இந்த சமயத்திலா? ராணி, ஏதோ கவலைப்பட்டு இங்கும் அங்கும் உலவியதை பார்த்தேன். உடனே திடீரென்று அம்மன் கோவிலுக்கு செல்கிறேன், ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். சிறிது நேரத்தில் தேரோட்டியை கூப்பிட்டு தேர் கொண்டு வரச் சொன்னார்கள். மெய்க்காப்பாளர்கள் வரும் வரை காத்திராமல் அவர்களே தேரேறி சென்று விட்டார்கள். கூட போனது யார்? ராணி, மைனாவதியும் சென்றிருக்கிறாள். தேவி மாதா, அவளுக்கு அமைதி கொடு, அருள் கொடு, துயரங்களை தாங்கிக் கொள்ள சக்தி கொடு, அவளுக்கு சக்தி கொடு அம்மா, சக்தி கொடு.